இன்னைக்கு நம்ம வீடியோவில் லைன் ஹீட்டர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். லைன் ஹீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, வெளில இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வந்து பைப்லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால வேக்ஸ் ஃபார்மேஷன், ஐஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி சாலிடாக மாறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருந்து பைப்லைன் ப்ளஸ் ஹைட்ரோ கார்பன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லைன் ஹீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மூலமாக ஹைட்ரோ கார்பனோட டெம்பரேச்சரை கொஞ்சம் ரைஸ் பண்ணி நம்ம ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுவோம். இந்த லைன் ஹீட்டரோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, கேஸ் ஹைட்ரேட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பைப்லைனில் பேராஃபின் வேக்ஸ் டெபாசிட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த லைன் ஹீட்டர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃப்ளூயிடோட ஸ்டெபிலைசேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹைட்ரோ கார்பனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைன் ஹீட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோட செப்பரேஷன் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த லைன் ஹீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மெயினான காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி, ஃபஸ்ட்டு பர்னர். இந்த பர்னர் மூலமாக தான் நம்ம இந்த லைன் ஹீட்டர்ஸை வந்து ஹீட் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ஃபியூலாக வந்து நம்ம டீசல் இல்லைனா கேஸ் ரெண்டையும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம். இது மூலமாக தான் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ரெண்டாவது ஹீட்டிங் காயில் இல்லைனா டியூபிங். இது மூலமாக தான் வெளில இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இந்த டியூபிங்க்கு இன்சைட் லோடி ஃப்ளோ ஆகுது. இந்த டியூபிங் வந்து சேம்பருக்கு இன்சைட் லோடி போகும். இந்த டைமில் ஹைட்ரோ கார்பன்ஸோட குவான்டிட்டி இதில் கம்மியாக ஃப்ளோ ஆகுறதுனால இதால் ஈஸியாக ஹைட்ரோ கார்பன்ஸை ஹீட் பண்ண முடியும். ஃபயர் டியூப் இல்லைனா சேம்பர். இந்த ஃபயர் டியூப் மூலமாக தான் நமக்கு வந்து ஃப்ளேம்ஸ் வந்து வரும். இந்த ஃபயர் டியூப் ஹெல்ப்போட தான் நம்ம ஹீட்டை வந்து சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது நம்மளால். அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமாக தான் ஃபியூல் வந்து எந்த அளவுக்கு பர்னருக்கு சென்ட் பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமாக தான். இந்த லைன் ஹீட்டரோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தாக்கி, ஹைட்ரோ கார்பன் ஃப்ளூயிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறமா பர்னர் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஃப்ளேம்ஸை. இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்க அப்படின்னாக்கி, ஃப்ளூயிட் காயில் வழியாக தான் நமக்கு இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஹைட்ரோ கார்பன்ஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சடன் டெம்பரேச்சரை ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோ கார்பன் ஃப்ளூயிட் வந்து 3 ஃபேஸ் செப்பரேட்டருக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்கும். இந்த மாதிரி கண்டினியூவாக இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு லைன் ஹீட்டர் டயக்ராம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த லைன் ஹீட்டருக்குள்ள மெயினானது என்னலாம் அப்படின்னாக்கி, இன்லெட் அவுட்லெட். இன்லெட் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் இன்புட், அவுட்லெட் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து எக்ஸிட். அதுக்கப்புறமா ப்ரெஷர் கேஜஸ், டெம்பரேச்சர் கேஜஸ். இது மூலமாக ஹைட்ரோ கார்பன்ஸ் எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டியூரேஷன் உள்ள ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூ கேஸை அவுட்லெட் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்லெட், அதே மாதிரி கீழே வந்து ஒரு ட்ரெயின் நாசில், உள்ள பர்னர் இருக்குது. பர்னருக்கு ஃப்ளூயிட் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளூயிட் லைன். அது வந்து லிக்விட் ஃப்ளூயிடாக இருக்கலாம், இல்லைனா கேஸ் ஃப்ளூயிடாக இருக்கலாம். இந்த லைன் ஹீட்டரோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி, டைரக்ட் ஃபயர் ஹீட்டர்ஸ், ரெண்டாவது இன்டைரக்ட் ஃபயர் ஹீட்டர்ஸ். இந்த டைரக்ட் ஃபயர் ஹீட்டர்ஸ் வந்து காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். இன்டைரக்ட் ஃபயர் ஹீட்டர்ஸ் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டைப். இது வந்து செப்பரேட்டாக பாய்லர் வச்சு ஹீட் ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே அந்த ஹீட்டான ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட் பண்ணதுனால ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதே மாதிரி மூணாவது இன்னொரு டைப் இருக்குது, எலக்ட்ரிக் லைன் ஹீட்டர். இது மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம ஹீட்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளால இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை ஹீட் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் லைனர் ஹீட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது கரண்ட்டில். இந்த லைனர் ஹீட்டரோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தாக்கி, ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது, ஃப்ளூயிடோட ஃப்ளோ எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வெல் டெஸ்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லைன் ஹீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த லைனர் ஹீட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி, கேஸ் வெல்ஸில் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பல்ப், ரொம்ப கோல்டான என்விரான்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன்ஸில், ஹைட்ரேட் ரிஸ்க் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லலாம் நம்ம இந்த லைன் ஹீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.